ஒரு நல்ல சேலரியோட வேலை கிடைக்காம ஸ்ட்ரகிளிங் ஃபேஸில் இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோ அவனோட ஃபேமிலியோட, அதாவது ஹீரோ அவனோட ஒய்ஃப் அப்புறம் அவனோட பையன் அப்படின்னு சொல்லி 3 பேருமே புதுசாக ஒரு வீட்டுக்கு குடி வந்திருந்திருப்பாங்க. ஆனால் ஹீரோவோட பையனுக்கு என்னமோ இந்த புது வீட்டுக்கு வந்ததுங்கிறது பெருசாக விருப்பம் கிடையாது. ஆப்வியஸாக அவன் ஒரு சின்ன பையன், பழைய வீடு பழைய ஸ்கூல்னு அவன் விட்டுட்டு வந்த விஷயங்கள் நினச்சி அவனுக்கு ஒரு சின்ன சோகங்கிறது இருக்கும். ஆகையால் பையனை சமாதானப்படுத்துவோமேனு ஹீரோ அவனோட ஃபேமிலியை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு சின்ன பிக்னிக் மாதிரி பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள போயிருந்திருப்பானா. ஆனா அப்படி போன இடத்துல அவங்க ஒரு மர்மமான டோர் ஒன்று கவனிக்கிறாங்க. தன்னந்தனியா காட்டுல ஒரு கதவுங்கிறது இருக்கு. யாரு விட்டுட்டு போனாங்கன்னு தெரியல. ஸோ நமக்கு பயன்படலாம்னு அதை கையோட எடுத்துட்டு போயிடுறாங்க. அதை அவங்க எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய அமானுஷ்யமான சம்பவங்கள் தான் டோர் இந்த வுட்ஸ் அப்படின்னு 2019 ரிலீஸ் ஆன இந்த ஒரு படத்தோட கதை. கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமா இருக்கும். ஆகையால் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதையோட ஆரம்பத்தில் காட்டுக்கு நடுவில் தன்னந்தனியாக இருக்கக்கூடிய ஒரு டோரை ஒன்று காட்டுறாங்க. அப்படியே அந்த டோருக்கு ஜூம் போகும்போது அந்த டோருக்கு பின்னாடியிலிருந்து நிறைய அலறல் சத்தங்கிறது கேட்குது. அடுத்த சீன்லேயே நம்ம கதையோட ஹீரோயினை காட்டுறாங்க. இப்போ தான் புதுசாக இந்த வீட்டுக்கு அவங்க குடி வந்திருக்காங்க. ஆகையால் அந்த வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் வேலையெல்லாம் இருக்கும்ல, அப்படி தேவைப்படுற ஃபர்னிச்சர் எல்லாத்தையும் இவங்களா ஹேண்ட்மேடாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போது கரெக்டாக நம்ம ஹீரோ அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்திருப்பான். எனக்கு இன்னும் வேலை முடிகிற மாதிரி தெரியல, பையனுக்கு ஏற்கனவே ஸ்கூல் விட்டுருச்சு, நீ போய் பிக்கப் பண்ணிக்கன்னு. சரின்னு அவங்க புதுசாக அவங்க பையனை சேர்த்திருந்திருக்க ஸ்கூலுக்கு ஹீரோயின் பிக்கப் பண்ணுறதுக்காக போயிருந்திருப்பாளாம். அந்த ஸ்கூலில் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைங்கிறது நடந்துகிட்டு இருக்குது போல. அந்த வேலையை ஸ்கூல் சார்பாக சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வேலையை தான் ஹீரோ பார்த்துட்டு இருக்கிறானா. அதுக்கப்புறம் ஹீரோயினுமே பையனை பிக்கப் பண்ணுறதுக்காக ஸ்கூலுக்கு வரும்போது அங்கே தானே ஹீரோவும் இருக்கிறான். அவன்கிட்ட அப்படியே பேசிக்கிட்டு இருக்கான். கரெக்டாக ஸ்கூலோட பிரின்ஸிபலும் அங்கே வரும்போது ஐயோ வேலை பார்க்கணுன்ட்டு ஹீரோ போயிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் மட்டும் மனசு வச்சு எங்களோட பையனுக்கு இந்த ஸ்கூலில் சீட் கொடுக்கல அப்படின்னா எங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருந்திருக்கும். எங்களோட நிறையா சிரமத்தை நீங்கள் இந்த ஸ்கூலில் எங்கள் பையனுக்கு சீட் கொடுக்கறது மூலமாகவே குறைச்சிருந்திருக்கீங்க அப்படின்னு ரொம்பவுமே நன்றி கடனோட இருக்கிற மாதிரி ஹீரோயின் பேசுவாளா. அந்த பிரின்சிபலுமே பெருந்தன்மையாக அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எதை பற்றி கவலை பண்ணுங்கிற அவசியமும் கிடையாது, கண்டிப்பாக உங்களோட பையனுக்கு இந்த ஸ்கூலுங்கிறது செட் ஆகுங்கிற மாதிரி அவங்க பேசியிருந்திருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலி அந்த பையனை ஸ்கூலில் இருக்கிற மற்ற பசங்களாம் பெருசாக சேர்த்திக்கிறது இல்லை போல் ஒரு மாதிரி தனியாக சோகமாக கொண்டு வந்திருப்பானா கையில் ஒரு பொம்மைக்காரை வச்சுக்கிட்டு. அப்போ அங்கே வந்த ஹீரோயினும் சோகமாக இருக்கிற அந்த பையனை சமாதானப்படுத்துறதுக்காக புதுசாக ஏதோ ஒரு பொம்மைக்கார் ஒன்று வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதை அவன்கிட்ட கொடுத்துட்டு இதே மாதிரியான ஒன்று நம்மளோட பழைய வீட்டில் நீ தொலைச்சிட்டீல, ஸோ அதுக்காக தான் இது, வா கிளம்பலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் காரில் போய் உட்காந்தா அந்த பையன் புலம்ப ஆரம்பிச்சிருவான். எனக்கு இந்த ஸ்கூலே பிடிக்கல, இங்கே இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறானுங்க, என்கிட்ட மட்டும் எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி செம்மையாக புலம்பிக்கிட்டு இருப்பானா. ஆனால் ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இந்த பையன் இருக்கிறான்ல, இவன் ஒரு ஸ்பெஷல் சைல்டாமா. ஸோ டாக்டர்ஸ் இவனை மாதிரியான குழந்தைங்க எல்லாரையும் இந்த குழந்தைங்களுக்குன்னு ஸ்பெஷலாக படிக்கக்கூடிய சில ஸ்கூல்ஸ்லாம் இருக்கும், அங்கே கொண்டு போய் சேர்க்க சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரியான ஸ்கூல்ஸில் கொண்டு போய் பையனை சேர்க்கறதுங்கிறது அதிகமான செலவுங்கிறத இழுத்து விட்டுரும். கண்டிப்பாக இவங்களால் அதை சமாளிக்க முடியாது. இந்த ஒரு காரணத்தால் தான் இந்த பிரின்சிபல் இந்த ஸ்கூலில் அந்த பையனை சேர்த்துக்கிட்டாங்க. அப்படிங்கிறதுக்காக அந்த பிரின்சிபல் கிட்ட ரொம்ப நன்றி கடனோட நம்ம ஹீரோயின் பேசியிருந்திருப்பா. அவசரப்பட்டு மற்ற நார்மலான பசங்களை ட்ரீட் பண்ணுற மாதிரிலாம் இவனை நடத்திட முடியாது, இவனுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் கேருங்கிறத கொடுத்தாகணும். அந்த ஒரு ரீசன் தெரிஞ்சிருந்தும் அந்த பிரின்சிபல் அந்த பையனை ஏற்றுக்கிட்டாங்க. அப்படிங்கிற காரணம் தான் நம்ம ஹீரோயினுக்கு அந்த பிரின்சிபல் மேலே கொஞ்சம் மரியாதை இருக்கிறதுக்கான ரீசன். ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட வீட்டில் ஆஸ் யூஷுவல் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஒரு ஜோசியர் மாதிரி ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருப்பாரு. அவரால் வாய் பேச முடியாது போல, இருந்தாலும் நம்ம ஊரில் எப்படி இந்த ஜோசியெல்லாம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி அவங்க ஊரில் இந்த டேரட் கார்டு அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்கும். கார்டெல்லாம் வச்சு அதில் நீங்கள் என்ன கார்டை எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களோட எதிர்காலம் கணிக்கப்படும் அப்படின்னு கிளி ஜோசியம் மாதிரி அதை ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் அப்படி ஜோசியம் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் சொல்லுவார், நீங்கள் ஒரு புதுசான ஒரு கதவை ஒன்று நீக்க போகிறீங்க, அதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னால் ஹீரோயின் அதை வேற மாதிரி இன்டர்பிரட் பண்ணிக்குவா. ஓ ஒருவேளை நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற போகிறோம் போல, அதை தான் இவர் சிம்பாலிக்காக சொல்கிறாரு போல. என்ன சார் கரெக்டாக, நானும் என்னோட ஹஸ்பண்டும் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாங்கிற ஒரு ஐடியாவோட இருந்தோம், அதை தான் சொல்ல வரீங்களான்னு கேட்டதுக்கு இல்லை நான் மெட்டாஃபரிக்கலாக கதவுன்னெலாம் சொல்லலை, லிட்ரலி உங்களோட வாழ்க்கையில் ஒரு கதவுங்கிறது வரும், அந்த கதவை நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக ஹீரோ பையனை கூப்பிட்டு ஸ்கூல்லேருந்து வந்திருப்பானா. கொஞ்சம் ஹீரோ சிறுசிடுன்னே இருப்பான். எதுக்கு தேவையில்லாமல் இந்த ஃப்ராடெல்லாம் முதல்ல உள்ளே கூப்பிட்டு வச்சுருந்துருக்க, முதல்ல அமுச்சுடு அப்படின்னு அந்த ஜோசிக்கார மேலே ஹீரோ காண்டில் இருப்பானா. அதுக்கப்புறம் அந்த ஆளை அமுச்சுட்டுட்டு ஏன் சார் என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ கோவத்தோடு இருக்கிறீங்கன்னு ஹீரோயின் போய் விசாரிக்கும் போது தான் சொல்கிறாரு. ஆக்சுவலி இன்னைக்கு ஹீரோவோட பையன் இருக்கிறான்ல,
அவன் ஸ்கூல்ல ஏதோ ஒரு பையன் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறான்ட்டு அந்த பையனை வாயில வெத்தலை பாக்கு போட வச்சுட்டான் போல. ஆகையால் நம்ம பையனை வந்து கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க. இந்த மேட்ரை சொன்னோன்னுமே ஹீரோயினுக்கு செம்மையா அந்த பையன் மேலே தான் கோவம் வரும். அவன் அடிக்கிறான் அப்படின்னா இவன் எதுக்கு திருப்பி கை வைக்கணும், போய் எங்கேயாவது கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது தானே, எதுக்கு தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டுக்கிறான் அப்படின்னு சொல்லி பையன் மேலே தான் கோவப்படுறாங்க. இருந்தாலும் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் தனியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பையன் கிட்ட போயிட்டு சரி எப்படியும் சஸ்பெண்ட் ஆயாச்சு, இன்னும் ஒரு 2-3 நாள் வீட்டில் இருக்க போகிறான் அப்படின்னா சும்மா ஏதாவது ஃபோன் தான் நோண்டிக்கிட்டு இருப்பான். ஆகையால் நாளைக்கு காலையில் நம்ம ஒரு பிக்னிக் போகலான்னு அடுத்த நாள் காலையில் ஃபேமிலியை கிளம்பி 3 பேருமே பிக்னிக் போயிருந்துருப்பாங்களா. அந்த பையனுமே ஜாலியாக மலை ஏறுறது இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பான். சும்மா அப்படியே அந்த காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த குட்டி பையன் இருக்கிறான்ல, அவன் அந்த காட்டுக்குள்ளே ஒரு மர்மமான கதவு ஒன்று கண்டுபிடிக்கிறானா. பையன் எங்கடா போனான் அப்படின்னு பின்னாடியே ஹீரோ ஹீரோயினும் வந்துருப்பாங்க. அப்போது நம்ம ஹீரோயினுக்கு அந்த கதவு கொஞ்சம் ஒரு மாதிரி அட்ராக்டிவாக தெரியும். இவங்க வீட்டில் ஒரு அலமாரி ஒன்று இருக்காமா. ஸோ அதுக்கு ஒரு கதவு வேணும், அதுக்காக பிளேவுட்டெல்லாம் வாங்கணும், கொஞ்சம் காசு செலவாகுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. பட் இப்போ இந்த கதவு பார்க்கும்போது கொஞ்சம் பழைய பீஸாக இருந்தாலும் அங்கங்கே கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்த்தா கண்டிப்பாக இந்த கதவை நம்மளால் அந்த கபோர்டுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ உட்டு வாங்குற காசு மிச்சமாச்சுன்னு அந்த கதவை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துருப்பாங்களா. ஸோ அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி அதுக்கு ரெட் கலரில் பெயிண்ட் எல்லாம் அடிச்சுட்டு அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு கபோர்டுக்கு அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. ஓகே, ஒரு சில டாலர்ஸ் மிச்சமாச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தோட அன்னைக்கு நாளுங்கிறது முடியும் போது அடுத்த நாள் காலையில் ஹீரோ தூங்கி எந்திரிச்சு கிச்சனுக்கு வரும்போது அப்போ ஆல்ரெடி அங்கே கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஹீரோயின் பையன் நைட்டு சரியாக தூங்கல போல கிச்சனுக்கு வந்து வேஃபிள்ஸை பாதி கடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டு போயிருந்திருக்கான் அப்படின்னு அங்கே பாதி சாப்பிட்ட ஒரு வேஃபிள்ஸ் ஒன்று இருக்கும், அதை எடுத்து அப்படியே காட்டுறான். இருக்கலாம் பசி வந்திருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க அதை பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் அந்த பையனுமே காலையில் எழுந்திரிச்சு வரும்போது என்னடா நைட்டு எழுந்திரிச்சு வீட்டுக்குள்ளே உலாவிட்டு இருந்திருக்க போல, சரியான தூக்கம் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு ஏன் மம்மி நீ வேற தேவையில்லாமல் உளறிட்டு இருக்கிறன்னு தான் அந்த பையன் ரிப்ளை பண்ணியிருப்பான். இருந்தாலும் ஹீரோயின் சரி பையன் ஏதோ சும்மா பொய் சொல்கிறான் போலேன்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கபோர்டில் இருந்து அவங்களோட ஜாக்கெட் ஒன்று எடுத்து போட்டுக்கிட்டு பையனை ஸ்கூலில் கொண்டு போய் ட்ராப் பண்ணவங்களும் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து பொருள்லாம் வாங்கிட்டு வரும்போது அவங்களோட ஜாக்கெட் பாக்கெட்ல இருந்து காரோட கீயை எடுத்து இருந்திருப்பாங்க. ஆனால் கையோட ஏகப்பட்ட புழுவுமே வந்துருக்கும், பயங்கர டிஸ்கஸ்டிங்காக இருக்கும். ஈவினிங் இதை பற்றி ஹீரோயின் ஹீரோ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஏன்னா மேபி புழுவை போட்டு வச்சது வந்து நம்ம பையனாக தான் இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டு இவ ஏற்கனவே கேட்டாலாமா. ஆனால் பையன் தான் பண்ணல அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறான். ஆனால் அப்படி இதை அவன் பண்ணலன்னா நீயா பண்ணியிருந்திருப்ப, கபோர்டில் இருக்கிற ஒரு ஜாக்கெட்டில் எப்படி புழு வரும்னு ஹீரோயினுக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். ஆனால் ஹீரோயின் சொல்கிறது எதையுமே கண்டுக்கல. நீ ஏதாவது சாப்பாடு இதை வச்சுருந்துருப்ப அதனால தான் அது புழு பிடிச்சிருந்துருக்குங்கிற மாதிரி தான் அவன் செம்ம லத்தார்ஜிக்காக பேசிக்கிட்டு இருப்பானா. அட போடாடே பையன் ஏதோ கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீ வேறன்னு. அப்புறம் ஹீரோயின் எழுந்திரிச்சு அவங்களோட பையனை பார்க்கலான்னு வர இருக்க. அப்போது சடனாக அங்கே காரிடோரில் ஏதோ ஒரு உருவம் ஒன்று தெரியும். அதை பார்த்து செம்மையாக பயந்துடுறா. ஆனால் லைட்டை போட்டால் அது ஆக்சுவலி அவங்களோட பையனாக தான் இருக்கும். அவன் தான் பேய் மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கிறான். சரி நம்ம தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டான் போல, ஏன் மகனே தூங்காமல் என்னடா பண்ணுறேன்னு கேட்டா இல்லை எனக்கு தூக்கம் வரல எனக்கு பயமாக இருக்குங்கிற மாதிரியே சொல்லுவானா. அதுக்கப்புறம் அவனை கூட்டிகிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வச்சு அவனை தூங்க வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அவன் தனக்கு பயமாக இருக்குது, தன்னை ஏதோ ஒன்று துரத்துதுங்கிற மாதிரி சொல்லுவானா. ஏதோ ஒன்று துரத்துதா செல்லக்குட்டி, நீ படத்தில் பார்க்குற மான்ஸ்டர்ஸ்லாம் ரியல் கிடையாதுன்னு, அதனால இல்லாத விஷயத்த நினைச்சலாம் நீ பீதி ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. நீ நல்ல விஷயங்களை மட்டும் நினச்சிக்கோ, கார் ஓட்டுற மாதிரி ஃப்ளைட் ஓட்டுற மாதிரி, இல்லைன்னா 2 நாளுக்கு முன்னாடி நம்ம ஹைக்கிங் போனோம்ல, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் யோசிச்சு பாருன்னு சொல்ல, நான் ஒன்றும் மான்ஸ்டர்ஸ் உண்மையாக இருக்குதுன்னு சொல்ல வரல, எனக்கு பயமாக இருக்குதுங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லுவானா. சரின்னு அவனோட பயத்தை போக்குற விதமாக ஹீரோயினுமே பைபிளில் இருக்கிற சில வசனங்கள்லாம் அப்படியே படிப்பா. இந்த மாதிரி ஆண்டவர் உங்களை எப்போவுமே ரட்சிப்பார், உங்களை எப்போவுமே பார்த்துக்கிட்டு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் அப்படியே படிச்சுக்கிட்டே கரெக்டாக வெளியில் வரும்போது அந்த கபோர்டோட டோருங்கிறது ஓப்பன் ஆகி அதிலிருந்து ஒரு கை அப்படியே நம்ம ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக போகும். ஆனால் அதுக்குள்ளேயே ஹீரோயின் அங்கேருந்து நகர்ந்து போயிடுவா. அப்புறம் அடுத்த நாள் காலையில் அந்த ஜோசியக்காரர் இருக்கிறாருல அவரு ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்துருப்பாரா. கதவை நீக்கினோடனேயுமே இந்த இடத்துல தீய சக்தி இருக்குது, நீங்கள் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்க, சாமி பொறுமை உள்ளே வந்து பேசுங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனால் அவர் அதே தான் சொல்கிறாரு. நான் நேற்று என்னோட ஞானக்கண் மூலமாக பார்த்தேன், இந்த இடத்துல நீங்கள் ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கீங்க, அது உங்களுக்கு ஒரு பேராபத்தை விளைவிக்க போகுது, தேவையில்லாமல் நீங்கள் வேற ஒரு உலகத்துக்கான ஒரு வாயில திறக்கிறதுக்கான ஒரு கதவை இங்கே கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற டோனில் அவர் பேசியிருந்திருப்பாரா. ஹீரோயினுக்கு இந்த ஜோசியம் இது மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது, ஆனால் பேய் மேலே நம்பிக்கை இருக்கிற அளவுக்குலாம் இந்த ஜோசியத்து மேலே நம்பிக்கை இல்லை. இருப்பினும் இந்த மனுஷன் இவ்வளவு சொல்கிறாரே, இவர் நம்ம நல்லதுக்கு தானே சொல்லுவார், ஏதாவது கெட்டதாக பண்ண போகிறாரு, ரொம்ப வருஷமாக தெரியுமாச்சு அப்படின்ட்டு அவரை வந்து இந்த வீட்டை பூஜை பண்ணுறதுக்காக அலோவ் பண்ணிடுறாங்க. அந்த ஆளுமே சில உப்பெல்லாம் எடுத்து வீட்டோட ஜன்னலில் அப்புறம் டோரில்
ஃப்ளோரில் அங்கெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஊதுபத்தி மாதிரிலாம் கொளுத்தி வீட்ட புனிதப்படுத்த போறேன் அப்படின்னு அங்கிட்ட இங்கிட்ட அந்த ஊதுபத்தி புகையெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருப்பானா. ஆனா அப்பதான் அந்த ஒரு சிகப்பு கலர்ல இருக்கிற அந்த டோரையுமே பார்க்குறான். பார்த்தோன்னே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் பஞ்சாயத்துன்னு. ஆகையால் மேஜரான பஞ்சாயத்தே இந்த கதவு தாங்கும்போது அந்த கதவுல இருக்கிற ஆன்மாக்களை கண்ட்ரோல் பண்ற விதமாக ஒரு கையில வச்சிருந்திருக்க அந்த ஊதுபத்திலாம் இருக்கும்ல, ஸோ அதோட புகையை வந்து அப்படி இப்படின்னு காட்டி அதை கண்ட்ரோல் பண்ணிட்டாராமா இப்போ அவரு. ஆனா இந்த கண்ட்ரோல் எல்லாமே ரொம்ப டெம்பரரியா தான், அதனால உங்களுக்கு இப்போதைக்கு ஆபத்து ஏற்படாம இருக்கலாம். ஆனால் முழுமையா இதிலிருந்து நீங்க தப்பிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கனாலாம் கிடையாது. முழுமையா இதிலிருந்து தப்பிக்கணும்னா நீங்க புதுசா கொண்டு வந்திருக்க அந்த ஒரு கதவு அதை புடுங்கி எங்கேயாவது எரிங்க, இல்லைன்னா அதை எரிச்சு விட்டுருங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. வேற என்ன, ஈவினிங் ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் ட்ரில்லிங் மிஷின்லாம் வச்சுட்டு அந்த கதவை எடுக்கிறதுக்காகலாம் முயற்சி பண்றான். பட் வேலைக்காகல. அந்த ட்ரில்லிங் மிஷின்ல மாற்ற அந்த பிட்டு தான் உடையதே தவிர அந்த ஸ்க்ரூ ஒரு துளி வெளியில வந்த மாதிரி கூட தெரியல. இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நானா இந்த கதவை மாட்டினேன் அப்படின்னு ஹீரோவுக்கே ஒரே அதிர்ச்சி. ஆனா ஆல்ரெடி காலையிலேருந்து நிறையாவே வேலை பார்த்துருந்துருப்பான் போல. இதை சும்மா ஒரு சின்ன வேலை தானே கையோட முடிச்சுட்டு போகலான்னு பார்த்தா இது ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி தெரியுது. பொறுமையாக வந்து வேலை பார்த்தா தான் இதை முடிக்க முடியும் போல. ஆகையால் நான் வீக்கெண்டில் இதை முடிச்சு கொடுக்குறேன், நீ இப்போதைக்கு கோச்சுக்காத அப்படின்னு சொல்லி ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணியிருந்திருப்பான். அப்புறம் அடுத்த நாள் காலையில் வீட்டில் சும்மா இருக்க முடியாமல் நம்ம ஹீரோயின் நேராக அவங்க ஊரில் இருக்கிற லைப்ரரிக்கு போயிருந்திருப்பா. அங்கே போயிட்டு வேலை செய்கிற அந்த லைப்ரரி ஸ்டாஃப் இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட இந்த ஊரோட லோக்கல் ஏதாவது ஹாரர் ஸ்டோரிஸ் இது இருக்கா, இந்த ஊரில் ஏதாவது அமானுஷ்யமான சம்பவங்கள், மர்மமான விஷயங்கள், பழங்காலத்து கதைகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. அந்த லைப்ரரி ஸ்டாஃபுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் போல. ஆக்சுவலி அந்த மாதிரி மர்மமான ஒரு விஷயம் ரீசெண்டாக ஒன்று நடந்துச்சு. என்ன தெரியுமா, நிறைய குழந்தைங்க காணாமல் போச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் இதுக்கு முன்னாடி எந்தெந்த குழந்தைங்கலாம் காணாமல் போனாங்க அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அதையெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோயினுக்கு அந்த லேடி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் காமிச்சு ரீசெண்டாக இந்த குழந்தைங்களை கடத்துறதுங்கிறது நின்று போயிடுச்சு. ஆனால் ரொம்ப வருஷமாக அது நடந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் அப்படி யார் கடத்துனா, எங்கே குழந்தைங்க போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவுமே இல்லை. இந்த நியூஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு ஹீரோயின் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு இதை ரிலேட்டடாக ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். குழந்தைங்கள்லாம் காணாமல் போகிறது இதெல்லாம் எல்லா ஊர்லேயுமே நடக்கிற மாதிரியான ஒரு சம்பவங்கள் தானே, இதுக்கு எதுக்குமா இவ்வளோ ஸ்பெஷலாலாம் ரியாக்ட் பண்ணுறேன்னு ஹீரோவுக்கு ஒரு கேள்வி இருக்கும். தேவையில்லாமல் இந்த கதவுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்கும் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உன்னோட நம்பிக்கைப்படி இந்த கதவு வீட்டில் இருக்கிறது பஞ்சாயத்து, ஓகேவா, அவ்வளோதானே. அப்போ இந்த கதவு வீட்டில் இருக்க வேண்டாம், நான் முடிஞ்ச அளவுக்கு வீக்கெண்டில் இதை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். ஆனால் அடுத்த நாள் காலையில் தூங்கி எழுந்திருக்கும் போது எங்களுக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா, அந்த ஒரு கதவு பெயிண்ட் எல்லாம் அடித்து அழகாக கபோர்டுக்கு வச்சுருந்துருப்பாங்கல்ல, அந்த பெயிண்ட் எல்லாமே உறிஞ்சு வந்திருக்கும். அந்த கதவு திருப்பியுமே பழைய மாதிரி இருக்குது. ஏற்கனவே அந்த ஜோசியக்காரர் வேற இந்த கதவை ஒரு மார்க்கமாக பேசிட்டு போயிருந்திருக்காரு. இப்போ என்னன்னா ஓவர் நைட்டில் பெயிண்ட் வேற உறிஞ்சு வருது. ஸோ வேலையாக இந்த கதவை கழட்டி தூக்கி வீசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அன்னைக்கு வேலைக்காக அப்புறம் கிளம்பி போயிருந்திருப்பானா. ஹீரோயினுமே உறிஞ்சு போன அந்த பெயிண்ட் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ யாரோ ஒருத்தங்க காரிடாரில் நடந்து போகிற மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு சின்ன குழந்தை. ஹீரோயின் எங்கெங்கெல்லாம் போகிறாளோ அங்கங்கெல்லாம் அந்த ஒரு பேய் இருக்கிற மாதிரிலாம் தெரியும். ஆனால் சடனாக அது பாட்டுக்கு அங்கே இருக்கிற அந்த கபோர்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்க அந்த கதவை சாத்தினா சத்தங்கிறது ஹீரோயினுக்கு கேட்டிருந்திருக்கும். அவள் போய் அதை நீக்கி பார்க்கும்போது உள்ள யாரும் இல்லாமல் இருக்க. அப்போ அவளுக்கு ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வரும், உடனே ஸ்கூலுக்கு வான்னு. என்னடான்னு போய் பார்த்தா இன்றைக்கும் ஹீரோவோட பையன் யாரையோ அடிச்சிட்டான். அதனால் பிரின்சிபல் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கு தான் இப்போ பெரிய தலைவலியே. பையனை இப்போ வேற எங்கே எந்த ஸ்கூலில் சேர்த்துறது அப்படின்னு ஒன்றுமே புரியல. வேணும்னா வீட்லேயே ப்ரைவேட்டாக ஒரு டியூட்டரை வச்சு அவனுக்கு வீட்டிலே பாடம் சொல்லி கொடுக்கலாமா அப்படின்னு கூட யோசிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு இன்னுமே அதிகமாக செலவாகும். சரி, எது நடக்குமோ அது நடக்கட்டும், விஷயத்தை அப்புறமா யோசிச்சுக்கலான்னு அடுத்த நாள் காலையில் பையனை வீட்டிலே வச்சிருக்க வேண்டான்னு ஹீரோ அவன் வேலை செய்கிற இடத்துக்கு சும்மா கூட்டிகிட்டு போயிருந்திருப்பான். அதுவே ஹீரோயினும் அந்த குழந்தைங்களாம் காணாமல் போயிருந்திருப்பாங்கல்ல, அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கெல்லாம் எட்டு வந்திருப்பா போல. அதையெல்லாம் பார்த்துட்டு என்ன யோசிச்சான்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க அந்த கதவை ஒரு காட்டுக்குள்ள இருந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்கல்ல, நேராக அந்த காட்டுக்கே அவள் போயிருந்திருப்பா. அங்கே பக்கத்தில் யாராவது இருக்கிறாங்களா, ஏதாவது வீடு இருக்குமா அப்படின்னு தேடி பார்த்துக்கிட்டு இருப்பாளா. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு வீடு
வீடுங்கிறது அவரோட கண்ணுக்கு தென்படுது. ஆகையால் நேரா அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லிட்டு, எனக்கு இங்க ஒரு கதவு ஒண்ணு நாங்க காட்டுக்குள்ள பார்த்தோம். அத பத்தி சில விஷயங்கள் பேசலாமா அப்படின்னு சொல்லும்போதே, ஓ நீங்க தான் அத எடுத்துட்டு போனீங்களா? அந்த சாபம் மறுபடியும் தொடர்றதுக்கு நீ தான் காரணமா? அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஆல்ரெடி வந்த உடனேயுமே ஹீரோயினை பயமுறுத்தி விட்டுறாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பேசும்போது தான் அந்த அம்மா மேட்ரே சொல்றாங்க. என்னன்னா, ரொம்ப வருஷங்களாவே இந்த ஊர்ல இருக்கிற நிறைய குழந்தைங்க காணாம போயிருந்திருப்பாங்க. தொடர்ந்து காணாம போயிருந்திருப்பாங்க. அப்போ ஊருக்குள்ள ஒரு பேச்சு அடிபட்டு இருந்திருக்கும். இந்த ஊர்ல ஒரு விதமான ஒரு மர்மமான வீடு ஒண்ணு இருந்துச்சாமா. அந்த வீட்டுக்கிட்ட எந்த குழந்தை போனாலுமே அந்த வீடுங்கிறது அந்த குழந்தைய எடுத்துக்கும். அப்படிதான் நான் என்னோட குழந்தையுமே இழந்தேன்னு அவங்க சொல்றாங்க. இந்த கதை சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த லேடிக்குமே ஒரு பொன் குழந்தை இருந்திருக்கும். அந்த பொன் குழந்தையுமே அந்த கதவு கிட்ட அவங்க இழந்திருந்திருப்பாங்களாமா. அதுக்கப்புறம் அந்த கோவத்துல இனி யார் சொன்னாலும் கேட்க போறது இல்லைன்னு ஏகப்பட்ட பாட்டில் பெட்ரோல்லாம் எடுத்து கொண்டு போயிட்டு அந்த வீட்டை அவங்க எரிச்சிருந்திருப்பாங்க. ஆனால் அந்த வீட்டை பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருந்தாலும் அந்த வீட்டோட வாயில் கதவு இருக்குதுல்ல, அதை மட்டும் அவங்களால எரிச்சிருந்திருக்க முடியாது. தனியா அந்த கதவை எரிக்கிறதுக்காகவே கூட அவங்க நிறைய பெட்ரோல்லாம் பயன்படுத்தி இருந்திருப்பாங்க. அப்பயுமே அது ஒரு துளி கூட எரிஞ்சிருந்திருக்காது. சரி, இந்த கதவு அப்படியே இருந்தா தான் பிரச்சனைன்னு அந்த கதவை மண்ணுக்குள்ள புதைச்சு அந்த கதவை பூட்டி அந்த சாவியை அவங்க எடுத்துட்டு வந்திருப்பாங்களாமா. ஆனா அப்பயுமே அடுத்த நாள் காலையில காட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது அந்த கதவுங்கிறது ஏதோ ஒரு மனுஷன் எந்திரிச்சு நிக்கிற மாதிரி மண்ணுக்குள்ள இருந்து டைரக்டா நேரா எழுந்திரிச்சு நின்றுட்டு இருந்திருக்கும். வேற என்ன பண்ணி இந்த சாபத்தை, இந்த ஒரு கதவை தடுத்து நிறுத்தணும்னு யோசிக்கும் போது, ஓகே இந்த கதவு நீக்கினா தானே பிரச்சனைன்னு ஒரு சங்கிலியை எடுத்து அந்த கதவை யாரும் ஓபன் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க கட்டி வச்சுட்டாங்களாமா. ஒன்ஸ் அவங்க அந்த கதவை கட்டி வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஊர்ல குழந்தைங்களா காணாம போறது எல்லாமே உடனே ஸ்டாப் ஆயிருந்திருக்கும். ஆனால் அந்த கதவு எப்பவுமே அதே இடத்துல இருக்குதா இல்லையா அப்படின்னு இந்த லேடி அடிக்கடி போய் செக் பண்ணிட்டு வருவாங்களாமா. பட் அப்படி செக் பண்ணும்போது தான் அந்த கதவு ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி காணாம போயிருந்திருக்கும். இப்போ நீ அந்த கதவை தேடி வந்திருக்க அப்படின்னா, அந்த கதவை பத்தின விஷயத்தை தேடி வந்திருக்கீங்கன்னா, அப்போ நீ தான் அந்த கதவை எடுத்துட்டு போயிருப்பேன்னு அப்படிதான் அந்த லேடி கெஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இதையெல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வரும். எனக்கு வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சு, பையனை கொண்டு வந்து வீட்டில் விட்டுருந்துருக்கேன், நீ வேணும்னா வீட்டில் பையனை பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். எதுக்கு தான் அவன் பையனை தனியாக விட்டுட்டு வந்தானோன்னு ஹீரோயினை அடிச்சு பிடிச்சி வேகமாக வீட்டுக்கு வந்திருந்திருப்பா. கூடவே ஹீரோவும் வருவானா. 2 பேரும் வீடு முழுக்க போய் தேடி பார்க்குறாங்க. இல்லை, பையனை எங்கேயுமே காணும். வேற வழி, பையன் காணாமல் போனதுக்கு பின்னாடி அந்த கதவு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரணம் ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருந்தாலும் போலீஸ் எல்லாம் வர வச்சுட்டு எதுக்கோ ஃபார்முலா ஒரு கம்ப்ளைண்ட்டுமே ஃபைல் பண்ணியிருந்திருப்பாங்க. அன்னைக்கு நைட்ல இருந்து அடுத்த நாள் வரைக்குமே ஹீரோயினால பெருசாக எதுவுமே பண்ண முடியாது. பையன் காணாமல் போனான் அப்படிங்கிற அந்த ஒரு சோகத்திலேயே அவளால் எதுவுமே பண்ண முடியாமல் ஒரு மாதிரி இடிஞ்சு போயிருந்திருப்பா. ஆனால் இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுல்ல, ஏதோ ஒன்று பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு ஆரம்பத்தில் சொன்னவர் அந்த ஜோசியக்காரர் தான். ஆகையால் அன்னைக்கு நைட்டு அவரையே உதவிக்காக வர வச்சிருந்திருப்பாங்களா. வந்தவொடனே நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லலை. ராதர் ஓகே, உங்களுக்கு பிரச்சனை நடந்துருச்சு, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான வழி எனக்கு தெரியும், ஆனால் அதுக்கு நாம சில ஆபத்தான பூஜைகள் எல்லாத்தையும் பண்ணி ஆகணும். பட் இந்த வீட்டில் கிடையாது. இந்த கதவை முதல்ல பேத்தெடுங்க. இந்த கதவை நீங்கள் எந்த இடத்துல இருந்து எடுத்தீங்களோ அந்த இடத்துக்கு தான் நம்ம கொண்டு போகணும்னு ஹீரோ ஒரு சம்மட்டியை வச்சு அந்த கதவை அடிச்சு உடைச்சு தான் அதை எடுத்துட்டு போயிருந்திருப்பாங்க. கொண்டு போய் அந்த கதவை எங்க எடுத்தாங்களோ அதே இடத்துல வச்சுட்டு அந்த கதவுக்கு ஆப்போசிட்ல பூஜைக்கான சில செட்டப் எல்லாம் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. ஆனா அந்த செட்டப்லாம் இருக்குதுல, அதை சுத்தி அந்த ஜோசியக்காரர் இந்த சால்ட் இருக்குல்ல, உப்பு, அதை எல்லாத்தையுமே ஒரு சர்க்கிள் மாதிரியே போட்டு வைக்கிறாரு. அப்பதான் இந்த சர்க்கிளை தாண்டி இந்த ஆன்மாக்கள் உங்களை அஃபெக்ட் பண்ணாதுங்கிற மாதிரி சொல்றாரு, அந்த தீய சக்தி எல்லாம். அதுக்கப்புறம் அந்த ஜோசியக்காரர் நம்ம ஹீரோயின் 2 பேரோட கையுமே டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அந்த கதவை பார்த்து ஒரு ப்ரேயர் மாதிரி பண்ணுறாரு. இங்கே இருக்கிற ஏதோ ஒரு ஆன்மா இருந்துச்சு அப்படின்னா எங்ககிட்ட பேசுறதுக்கு யாராவது தயாராக இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரேயரை முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு டேபிள் செட்டப் மாதிரி பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த இடத்துல ஒரு பீங்கான் கை மாதிரி ஒன்று இருக்கும். அந்த கையை அந்த செராமிக் கையை எடுத்து வச்சுட்டு கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் இங்கே ஏதாவது ஒரு ஆன்மா இருந்துச்சு அப்படின்னா பதில் சொல்கிறியா அப்படிங்கும்போது அந்த செராமிக் கைங்கிறது டேபிளை தட்டுது. ஸோ அது மூலமாக அந்த என்ன சொல்லுதுங்கிற மாதிரி இந்த ஆள் புரிஞ்சு பேசிக்கிட்டு இருந்தா அது ஓரளவுக்கு ஒரு சில கேள்விகளுக்கு ப்ராப்பராக பதில் சொல்லியிருந்திருக்கும். நீங்கள் இருக்கிறையா, உண்மையாலுமே அந்த பையனை கடத்திட்டு போயிட்டாங்களா, அந்த கடத்திட்டு போன பையனை உனக்கு தெரியுமா அப்படிங்கிற கேள்விக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் எந்த ஒரு சாத்தான், எந்த ஒரு ஆன்மா அந்த பையனை கடத்திட்டு போனது அதை எங்ககிட்ட சொல்லுன்னு கேட்டால் இல்லை, அதுக்கு முன்னாடியே அந்த செராமிக் கைங்கிறது கம்ப்ளீட்டாக உடஞ்சி போயிடும். அதுலேயே இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக இது ஒரு பெரிய சாத்தான் தான் இவங்களோட குழந்தைய
குழந்தைய கடத்திட்டு போயிருந்துருக்கணும் இந்த ஒரு சாபத்துக்கு பின்னாடியில் இருக்கணும்னு. அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு ஆன்மா மூலமாவது அந்த சாத்தானோட பேரை தெரிஞ்சுக்கலாமான்னு ஓஜோ போர்டை பயன்படுத்தி இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி அந்த சாத்தானோட பெயரை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அந்த ஓஜோ போர்டு மூலமா. அதை தெரிஞ்சுக்கிட்ட கையோட மறுபடியுமே அந்த டோரை பார்த்து அந்த சாத்தான் கிட்ட அவங்க வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த சாத்தான் இவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த பையனை நீ திருப்பி கொடுத்துட்ட அப்படின்னா இன் ரிட்டர்ன் உனக்கு என்ன வேணும்னு நாங்கள் கொடுக்குறோம், அதனால அந்த பையனை நீ திருப்பி கொடுத்துருங்கிற மாதிரியான ஒரு வேண்டுதலை வச்சிருந்திருக்க. அப்போ அந்த கதவுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. அது ஓப்பன் ஆக இந்த பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அந்த டேபிள் செட்டப்லாம் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அந்த இடத்துல ஏதோ ஒரு கருப்பு உருவம் உட்காந்துருக்க மாதிரி தெரியும். இவங்களும் சரின்னு அந்த கதவு வழியாவே அந்த பக்கம் வந்து அந்த டேபிள்ல போய் உட்காந்து அங்க இருக்கிற அந்த ஒரு கருப்பு உருவத்துக்கிட்ட டீலிங் பேசுறாங்க. அதுதான் அந்த சாத்தான், அதுதான் அந்த குட்டி பையனை தூக்கிட்டு போனது. எனக்கு இந்த மாதிரி குழந்தைங்கலாம் ரொம்ப பிடிக்கும், அதனால என்னால் யாரையும் விட முடியாதுங்கிற மாதிரியான ஒரு பதிலாக அந்த சாத்தான் சொன்னாலுமே ஹீரோயினுக்குலாம் அந்த சாத்தான் இருக்குது பேசுது அப்படிங்கிறத பற்றிலாம் எந்த ஐடியாவுமே கிடையாது. இந்த ஆள் தான், இந்த ஒரு ஜோசியக்காரரை தான் அந்த பேய் பேசுறது எல்லாத்தையுமே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பாரா. இல்லை நீங்கள் வந்து பையனை விடணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எங்கள் 2 பேரோட உயிரை கூட எடுத்துக்குங்க அப்படிங்கிற அளவுக்கு ஹீரோயின் அவ்வளோ எக்ஸ்ட்ரீமில் போவாங்க. ஆனால் அஃப்கோர்ஸ் நீங்கள் 2 பேரும் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது, எனக்கு அந்த குழந்தை தான் முக்கியங்கிற மாதிரி பேசும். ஏன்னா குழந்தை தான் இந்த மாதிரியான சாத்தான்களெல்லாம் பார்த்தா பயப்படும். பெரியவங்களுக்கும் என்னதான் பயம் அப்படிங்கிறது இருந்தாலும் அவங்க விதியை ஏற்றுக்குவாங்க. ஆனால் குழந்தைங்க அப்படி கிடையாது, குழந்தைங்க அலரும். ஸோ அதுதான் அந்த சாத்தானுக்கு வேணும். அதனால நீங்க என்ன மாதிரியான ஒரு டீலிங்க என்கிட்ட எடுத்துட்டு வந்தாலுமே அதை நான் ஏத்துக்க போறது இல்லைங்கிற மாதிரி தான் அந்த டீமன் பேசிக்கிட்டு இருக்கும். இருப்பினும் நம்ம ஹீரோயின் தான் விட்டு கொடுக்காம இல்ல கமான், இந்த அளவுக்கு நம்ம கிட்ட பேசுற அளவுக்கு அந்த சாத்தான் இறங்கி வந்திருக்கு அப்படின்னா அப்ப கண்டிப்பா அந்த சாத்தானே ஏதோ ஒரு டீலிங்க வச்சிருந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அந்த சாத்தான் கிட்டயே கேளுங்க, அதுக்கு என்ன வேணும், நாம அந்த சாத்தானுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களாவது அந்த சாத்தான் கிட்ட கேட்டு சொல்லுங்க. அப்படியாவது எங்களோட குழந்தைய எங்களால காப்பாற்ற முடியுமான்னு பார்க்கலாங்க போது எஸ், நம்ம ஹீரோயின் யோகிச்சது கரெக்டு தான். இவங்களை இந்த இடத்துக்கு வந்து இப்போ பேசுறதுக்கே அலோவ் பண்ணியிருந்துருக்குதுல்ல அப்படின்னா அந்த சாத்தான் கிட்ட ஒரு டீலிங்கும் இருந்திருக்கு. உங்களோட பையன் வேணும் அப்படின்னா நான் சொல்றத நீங்க செய்யுங்கிற மாதிரி அந்த டீமன் ஒரு பெண்ணை ஒன்று எடுத்து சம்திங் ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஒன்று எழுதும். அது என்னங்கிறத இப்போதைக்கு நம்ம கிட்ட காட்டல. ஆனால் அந்த அக்ரிமெண்ட்டை படிச்ச உடனேமே நம்ம ஹீரோக்கும் பயங்கரமான ஷாக்கு. ஹீரோயின்ல சும்மா கதறி அழுகுறாங்க. பட் அந்த ஜோசியக்கார் இருக்கிறாருல, அவரு தான் கன்வின்ஸ் பண்றாரு, கமான் இது ஒன்று மட்டும்தான் உங்களோட குழந்தைய காப்பாற்றுறதுக்கான ஒரே ஒரு வழி. ஸோ அதனால ப்ளீஸ் இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை ஏற்றுக்கங்க, அந்த டீமன் சொல்கிறபடி செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் சரின்ட்டு சைன்லாம் போட்டுடுறாங்க. ஆனால் சைன் போட்டதுக்கு அப்புறமே ஹீரோயின்லாம் வருத்தம் தாங்க முடியாமல் பயங்கரமாக கதறி அழுதுகிட்டே இருப்பாளா. பட் ஒன்ஸ் இந்த அளவுக்கு இந்த கொடூரமான இந்த டீமனோட டீலிங்க்கு இவங்க ஏற்றுக்கிட்ட காரணத்தால் அது பிடிச்சு வச்சிருந்தா நம்ம ஹீரோயினோட பையனை ரிலீஸ் பண்ணிடுது. அந்த பையன் திருப்பி வந்துட்டான், இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி மென்டலி டிஸ்டர்ப்டாக இருப்பான், பேரஞ்ச மாதிரி இருப்பான். ஆனால் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி மறுபடியுமே அந்த ஜோசியக்காரர் வார்ன் பண்ணுறாரு, இங்கே பாருங்க நீங்கள் இருக்கிறதுலே ரொம்ப கேடுகட்ட ஒரு டீமன் கிட்ட டீலிங் போட்டிருந்திருக்கீங்க. எங்கேயாவது இந்த ஒரு டீலிங்கை உங்களோட மனசாட்சி அது பண்ணுது இதை பண்ணுதுன்னு சொல்லி மீறிட்டீங்க அப்படின்னா அந்த டீமன் கண்டிப்பாக உங்களை சும்மா விட போகிறது கிடையாது, உங்களை அணுவாக சித்திரவதிக்க செய்யும். ஆகையால் அந்த டீமன் என்ன கேட்டுச்சோ அதை செஞ்சு முடிச்சிருங்க. ப்ளஸ் இனிமேல் நாமளுமே சந்திக்கணுங்கிற தேவை கிடையாது, நாமளும் மறுபடியும் மீட் பண்ணிக்காம இருக்கிறதா நல்லது, நீங்களே இந்த ஊருக்கு திருப்பி வராம இருக்கிறதா உங்களுக்கும் நல்லதுங்கிற மாதிரி சொல்லுவாப்புல. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில அந்த குட்டி பையன் இருக்கிறான்ல, அவனை கூப்பிட்டு ஹீரோயின் ஊரை விட்டு கிளம்பலான்னு இருக்கிறாங்க. ஆனா ஹீரோ அவங்க கூட போகல. கவலைப்படாத, அப்பா கூடிய சீக்கிரம் 1-2 நாள்ல திருப்பி வந்துருவாரு, அதனால நாம இப்போதைக்கு பாட்டி வீட்டுக்கு கிளம்பலாங்கிற மாதிரி ஹீரோயின் அந்த குட்டி பையனை கூப்பிட்டு போயிருந்திருக்க. ஹீரோவுமே அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கராஜ்ல ரொம்ப பழசா இருக்கிற மாதிரியான ஒரு டோரை ஒன்று எடுத்து ரெனோவேட் பண்ண ஆரம்பிக்கிறான். எஸ், அந்த காட்டுக்குள்ள எந்த ஒரு டோரை கொண்டு போய் இவங்க போட்டுட்டு வந்தாங்களோ அதே டோரை தான் இப்போ ஹீரோ ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படி ரெனோவேட் பண்ணும்போது அவனோட முகத்துல ஒரு பெரிய சோகங்கிறது இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை நான் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு தனக்கு தானே அவன் கேள்வி கேட்டுக்கிட்டே அந்த ஒரு டோரை அவன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரியான ஒரு சிகப்பு கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு அந்த ஒரு டோரை கொண்டு போய் ஒரு இடத்துல மாட்டி வைக்கிறான். எங்கடான்னு பார்த்தா ஸ்கூல்லையா இருக்கும். ஹீரோ ஸ்கூல்ல ரெனோவேஷன் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான்ல, இப்போதைக்கு
பையன் இங்கே படிக்கலங்கும்போது ஆல்மோஸ்ட் ரெனோவேஷன் வேலையும் முடிஞ்சிருச்சு. இறுதியாக சில கதவுகள் மாட்ட வேண்டியதாக இருந்திருக்கும் போல. அதுக்கு இந்த ஒரு கதவை கொண்டு வந்து மாட்டியிருந்திருப்பான். அந்த சாத்தானுமே அதை தான் எதிர்பார்த்து இருந்திருக்கும். அவங்களோட குழந்தைய விட்டு கொடுக்கறது மூலமா சில வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த சாத்தான் எப்படி ஏகப்பட்ட குழந்தைங்களை சாகடிச்சுக்கிட்டு இருந்ததோ அதே விஷயம் இப்போ திருப்பி நடக்க போகுது. ஸ்கூல்ல இருக்கிற ஏகப்பட்ட அப்பாவி குழந்தைங்களை அது சாப்பிட போகுது. இப்படி தெரிஞ்சே நம்ம குழந்தைய காப்பாத்துறதுக்காக மற்ற குழந்தைங்களை பலி கொடுக்குறமேங்கிற அந்த ஒரு கில்ட்டில் தான் இவ்வளோ நேரமாக ஹீரோவும் ஹீரோயினும் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் காமிச்சு அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் மக்களே, கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை தொடர்ந்து கேட்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.